ஹே ஆல், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த ரெசிபி வந்து சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் மார்னிங் நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியாகவும் இது இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கணும். அண்ட் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக வந்து பூண்டு வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு வெங்காயத்தை நான் வந்து இந்தமாரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் வெங்காயமே நல்லா அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா சீசனிக்காக அன்றைக்கி நான் பேசிக் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு வேணால் நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா நான் வதங்கி விட்டுட்டேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணாமல் இந்தமாரி நான் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே நான் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டேன் அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக. அண்ட் இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரையான பிறகு நான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கு வேணால் நீங்கள் சிக்கன் கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜாக நம்ம சோறை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிஷ்ஷு வந்து வீட்டில் இருக்கிற பேசிக் திங்ஸை வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் நீங்கள் மார்னிங் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னும் ஒரு குட்டி ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.